அல்லேலூயா. அங்கதான் இருக்கிறார் தேவன், அங்கதான் இருக்கிறாரு. அல்லேலூயா. மனிதனுக்கு தெரியல, அதை தெரியப்படுத்ததான் நாங்க வரோம். அதை தெரியப்படுத்ததான் ஏசப்பா வந்தாரு. நமக்கு தெரியப்பட்ட அவர் வானத்துல மனுஷனா பிறந்து தேவன் ஆவியா இருக்கணும் மனிதனாய் பிறந்து வந்து எல்லாருக்கும் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்து திரிஞ்சு சொல்றாரு. மீன் பிடிக்கிறத பார்த்து கூப்பிடுறாருமா, என் பின்னே வாருங்கள். மீன் பிடிக்கிறவங்க அவ்வளோ அக்கறையா மீன் பிடிக்கிறாங்க, உயிரை பணைய வச்சு மீன் பிடிக்கிறாங்க. அப்ப அவர் கவனிச்சாரு, இது சரி, இவங்களை கொண்டு போய் தான் மனுஷனை பிடிக்கணும். அப்ப அவர் சொன்னார், மீன் பிடிக்கிறவரை பார்த்து சொன்னார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதனை பிடிக்கிறவனாய் மாற்றுங்கள். உங்களை மனிதனை பிடிக்கிறவனா என் பின்னே வாருங்கள் என்றார். மனிதனை பிடிப்பதற்காக என் பின்னே வாருங்கள் என்று மனிதனை பிடிப்பதற்கு. மீன் பிடிக்கிறவ பார்த்தா சொல்றாருமா, என் பின்ன வாங்க, நீ மனுஷனை பிடிக்கலாம். மனிதனை பிடிப்பதால் மீன் பிடிக்கிறவங்க தான் முதல்ல ஆயிட்டாரு தெய்வம். 12 சீசர்கள் பார்க்கல, ஏசாப்பா கூட இருந்தவங்க. மீன் பிடிக்கிறவங்க தான் என் பின்ன வாங்க, இவங்க நல்ல மனுஷனா இருக்கிறாங்க, இவங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்க அதே மாதிரி மனுஷனை பிடிப்பாங்க. அல்லேலூயா. நம்மளை பிடிப்பதற்கு தான் இந்த உலகத்தை அவர் இறங்கி வந்தார். உங்களை பிடிக்கத்தான் தேவன் எங்களை அனுப்புகிறார். அல்லேலூயா. தெரியாம என் பிள்ளைங்க எல்லாத்தையும் கடவுள் கடவுள் என்று கையெழுத்து கும்பிடுறாங்களே, படைத்த தேவன் என்னை விட்டு படைப்புகளெல்லாம் கையெழுக்கிறாங்க. அப்படி இல்லை கண்ணு, நான் உயிரா இருக்கிறேன், நீ நம்பினா போதும் உன்கிட்ட வந்துடுவேன். நீ ஏன் உன் படத்தை விளைய மாட்டுற, நீ ஏன் நடந்துருவான, நீ ஏன் கொக்கில நடக்கிற, நீ ஏன் மண்ணில் நடக்கிற, நீ ஏன் வந்து நெருப்பில் நடக்கிற, உன்னை வருத்திக்காத. என்ன பண்ணாத, வருத்திக்காதே, உன் சரீரத்தை கீறாதே, உன் சரீரத்தை காயப்படுத்தாது, சாட்டி வச்சு அடிச்சுக்காதே.